ஹாய்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸ்டோரி வந்து நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஐ வாண்ட் யூ உடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இது ஜிமினா எஃப்எஃப் ஓகேவாடா? ஸோ லாஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்துருப்போம்? வயனை வந்து அவங்க ஃபேமிலியில இருக்க யாருக்கும் பிடிக்காது. வயனோட அம்மாவுக்கு மட்டும் தான் பிடிக்கும். வயனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஒண்ணு ஷிவ், ஒண்ணு நிலா. ஷிவ் வந்து வயனுடைய கசின் பிரதர். நிலா வந்து ஃப்ரெண்ட் ஓகேவாடா? இவங்க எல்லாம் மெடிக்கல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே காலேஜ்ல ஒரே பெஞ்ச்ல உட்காந்து படிக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஜிமினா சைட் பார்த்துருப்போம். ஜிமினா வந்து ஒரு கோல்டு பிஸ்னஸ் மேன். பட் இருந்தாலும் தன்னோட மகன்னு வந்துட்டா ஸோ ஜிமினாவை விட ஒரு சந்தோஷமாக பார்த்துக்கிற பர்சன் கிடையாது. தன்னோட மகனோட இருக்கும்போது மட்டும் தான் ஜிமினா ஹாப்பியாக இருப்பார். அப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸோடு இருக்கும்போது மட்டும் தான் ஹாப்பியாக இருப்பார். அதுவே பிஸ்னஸ் ஒர்க் ரிலேட்டட்னு வந்துட்டா அவரை மாதிரி கோல்டு பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஜிமினாவோட பையன் பேர் சன். சன் வந்துட்டு எப்படின்னா பிடிஎஸ் மெம்பர்ஸோட மட்டும் தான் பேசுவான். மித்த யாரோடையும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டான். மோஸ்ட்லி பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டான். அப்படிப்பட்ட கேரக்டர். வாயை திறந்து பேசுறதுனா அது பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் தான் பேசுவான். மித்த யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான். டச் பண்ணவும் விட மாட்டான். அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம சன்னு. சன்னை வந்துட்டு கேர் டேக்கர் நேம் வந்துட்டு ஹானு. ஓகேவாடா? இதெல்லாம் தான் வந்து ஓவரால் போன பார்ட் பார்த்துப்போம். வந்து லாஸ்ட்டாக என்ன இருக்கும், தேவுக்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆகிறதா இருந்திருக்கும். தேவ் வந்து ஆலியாங்கிற ஒரு பொண்ணோட சேர்ந்து தன்னை ஏமாத்துறாங்கிற விஷயத்த வயன் தெரிஞ்சுட்டு அந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருப்பா. ஆனால் வந்து இவன் ஏமாத்தினாங்கிற விஷயம் வந்து வயனுக்கு தெரியுங்கிறது தேவுக்கு தெரியாது. அவள் ஜஸ்ட் எனக்கு தேவை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லிட்டு வந்திருப்பா. அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். என் ரெப்புடேஷனே போயிடுச்சுன்னு சொல்லி திட்டிருப்பாரு. உங்கள் மகளே போனா போகட்டும்னு விட்டவங்க ரெப்புடேஷன் போனால் பரவாயில்லன்னு விட வேண்டியது தானே அப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்பா. எங்கே வந்திருப்பானா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருப்பா. வந்து ஏர்போர்ட்ல யார் இருக்காங்கன்னா, நம்ம நிலா அண்ட் தேவ் நிலா அண்ட் ஷிவ் இருக்காங்க. ஷிவ் வந்து என்னமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஏன்டி கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாரி சொல்ல, எல்லா கதையும் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கும்போது, நம்ம ஷிவ் என்ன பண்றான்னா, நிலா கிட்ட இந்த லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு போ நானு வந்து உன்ன கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம நிலாவும் போறா. நம்ம ஷிவ ஹக் பண்ணி ஒயன் அழறா. பஸ்ட் அவுட் ஆல. ஜஸ்ட் அவ கண்ணீர் துளி மட்டும் வெளிய வந்திருக்கு. நம்ம ஷிவ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்றா. சரி விடு எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வந்து நம்ம வயனும் ஓகேன்னு கம்ஃபர்ட் ஆறா. ஆனால் ஹார்ட் பிரேக் பண்ண பிறகு நம்ம ஷிவோட கண்ணை பார்த்தா ஷிவோட கண்ணில் கண்ணீர் கலங்கி நிற்கிது. அதோட முடிச்சிருப்போம். இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாமா? இந்தாண்ட வந்து இவங்க இந்தியா ஏர்போர்ட்டில், அதாவது சென்னை ஏர்போர்ட்டில் இருக்காங்க. இவங்கலாம் வந்து ஃப்ளைட்டில் ஏற போகிறாங்க. ஏறிட்டாங்க. ஸோ ஏறி போயிட்டு நம்ம டெல்லியில் என்ன ஆகுறாங்கன்னா லேண்ட் ஆகிறாங்க. ஓகேவாடா? அதுவே நம்ம ஜிமின் சைட் பார்த்தா ஜிமினும் வந்து அமெரிக்காவுக்கு எதுக்கு வந்திருப்பாருன்னா ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கோசரம் தான் வந்திருப்பாரு. பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு கொரியா கிளம்பிட்டு இருக்காரு. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா கொரியா ஃப்ளைட்டும் எப்படின்னா அது ஒரு ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் நிற்கும். அது மாதிரி பார்த்தா நம்ம இந்தியாவிலும் நிற்குமா. ஸோ லேண்ட் ஆஃப் ஆகுது. வந்து அந்த ஃப்ளைட்டில் தான் வயனுக்கும். வந்து என்ன ஆகுது, நம்ம வயனும் போயிட்டு அவளோட பிளேஸில் உட்கார அவங்களுக்குன்னு டிக்கெட் புக்காக இருக்க இடத்துல டெல்லியில் தான் வந்து லேண்ட் ஆகுது கொரியா ஃப்ளைட்டும். வந்து நம்ம வயனும் போய் அவளுக்குன்னு புக்காக இருக்க பிளேஸில் போய் உட்கார. வயன் நிலா ஷிவ் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ வயனும் நிலாவும் வந்து பேசிட்டே இருப்பாங்க. நிலா கேட்பா, ஏன்டி நீ வந்து தேவா அவ்வளோ லவ் பண்ண, அதுக்கப்புறம் ஏன் நீ இங்கே இன்டர்ன்ஷிப் எங்களை வந்து போட சொன்ன, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அதுவும் நிலாவை ஹேக் பண்ணிட்டே சொல்கிறா. நிலா வந்து வயனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷிவ்க்கு எதுவும் புரியல, இந்த பிள்ளைங்க என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஷிவ் வந்து கேட்குறாரு, ஏய் நானும் உங்கள் கேங்கில் ஒருத்தன் தாண்டி, ஏன்டி என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வி ஆர் கேர்ள்ஸ்டா அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறா. வயனுக்கு சிரிப்பு வருது அவ்வளோ கவலையிலையும். ஷிவும் நிலா ஷிவும் நிலாவும் வந்து வயனை கம்ஃபர்ட்டாக வச்சுக்க செம்ம காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனை அவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு கம்ஃபர்ட் ஆன மாதிரி நடிக்கிறா. உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே தான் இருக்கா. ஏன்னா அவள் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டா. லவ் பண்ண ஒருத்தனும் ஏமாத்திட்டான். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவளை வந்து ஹர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க, அம்மாவை தவிர. இதெல்லாம் நினச்சி உள்ளுக்குள்ளவே அழுகுறா. இது வந்து ஷிவ்க்கு புரியுது. வயன் வந்து இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா இவங்க லெஃப்ட் சைடில் இருக்க சீட்ஸில் உட்காந்துருப்பாங்க. ரைட் சைடில் யாருன்னு பார்த்தா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். வந்துட்டு எல்லாம் உட்காந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஜங்குக்கும் டேவும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஃபோனில். பப்ஜி மாதிரி ஒரு ஐட்டம். சரி, பப்ஜி மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. தயோங் அண்ட் ஜங்குக் அண்ட் ஜின் 3 பேரும் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் வந்து தூங்கிட்டாரு. ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டாரா. ஆரம் வந்து பிஸ்னஸ் ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. ஹோபி வந்துட்டு அவரோட சேர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சுகா வந்து தூங்க விட்டா எனக்கு போதும் சாமிங்கிற மாதிரி ஜன்னல் சீட்டாக பார்த்து பிடிச்சிக்கிறாரா. நம்ம சேன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன நினைச்சானே தெரியல,
கீழ இறங்கிக்கிறான். ஸோ எப்படின்னா, அவன் வந்து ஜிமின் பக்கத்துல உட்காந்துருப்பான். ஜிமின் வந்து ஃபர்ஸ்ட் சீட்லயும், மித்த எல்லா மெம்பர்ஸும் ஒரு 2 சீட்ல உட்காந்துருப்பாங்களா. ஸோ அதனால ஜிமின் வந்து சன் பக்கத்துல தான் உட்காந்துருப்பானா. ஸோ சன் யாருன்னு தெரியும்ல. ஸோ ஜிமினாவோட பையன். ஸோ சன் வந்துட்டு என்ன பண்றான், சீட்ட விட்டு கீழ இறங்குறான். ஸோ ஆப்போசிட்ல பார்த்தா வயன், நிலா அண்ட் சிவு. நிலாவும் சிவு தூங்கிட்டாங்க. வயன் வந்து அப்படியே கண்ண மூடிட்டே படுத்துட்டு இருக்கானா. ஸோ என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம சன் வந்து வயன் பக்கத்துல போறான். ஸோ அந்த பக்கம் கிராஸ் பண்ண போகும்போது, ஃப்ளைட் ஒரு ஷேக் ஆகுதா, நம்ம சன் என்ன பண்றான்னா, கீழ விழுற மாரி போக வயன் புடிச்சர்றா. ஏன்னா, அவ தான் கார்னர் சீட்ல உட்காந்துருப்பா. ஜன்னல் பக்கத்துல தான் சிவு உட்காந்துருப்பான். சென்டர் சீட்ல தான் வந்து நம்ம நிலா உட்காந்துருப்பாங்களா. ஸோ வந்து இவன் ஷேக் ஆனோனே, ஃப்ளைட் ஷேக் ஆனோனே, வயன் வந்து ஒரு குழந்தை கிராஸ் அவ கண்ண மூடியிருந்தாலும் சுத்தி என்ன நடக்குதுங்கிற சவுண்ட் பேஸ் வச்சு கவனிச்சுட்டே இருப்பான். ஸோ அப்படி வந்து ஒருத்தவங்க கிராஸ் ஆகுறது தெரிஞ்சோன்னா, புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்போது அது சன்னு. வயன் வந்து புடிச்சறாளா. ஸோ சன் வந்துட்டு வயனோட கைய அவ்ளோ டைட்டா புடிச்சுக்கிறா. ஸோ புடிச்சுக்கிறாளா. ஸோ அந்த ஃப்ளைட்லாம் நார்மல் ஆன பிறகு, வயன் தூக்கி தன்னோட மடியில உட்கார வச்சு, "நீ யாருடா? உன் பேர் என்ன? பேபியோட நேம் என்ன?" அப்படி சொல்லி கேட்குறாளா. ஸோ நம்ம சன்னும் சொல்றான், "மை நேம் இஸ் பாக்ஷன்." அப்படியே அழகா கியூட்டா சொல்றான். "ஓஹோ! பாக்ஷன்னா நீங்க? சரி நீங்க எங்க? உங்க டாடி, மம்மிலாம் எங்க?" அப்படிங்க. மம்மின்னோனவே வந்துட்டு நம்ம சன் வந்து மூஞ்சி வாடிடுறா. பிகாஸ் ஏன்னா அவனுக்கு மம்மி கிடையாது. ஸோ மூஞ்சி வாடிடுது வாடிடுது. ஸோ வந்து வயன் கேட்குறான், "ஏன் வந்து பேபி சன்னோட மூஞ்சி இவ்வளோ வாடிருச்சு? கொஞ்சம் ஏன்னு சொல்றீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம சன் வந்துட்டு வயனோட ஃபேஸ பார்க்குறோம். வயனோட ஃபேஸ்ல வந்து அந்த அவ அழுததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா. அழுதா ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஏன் ஏன் அவ கேட்குறான், "ஏம்மா உங்க ஃபேஸ்லாம் வந்துட்டு தண்ணி தண்ணியா அதாவது டியர்ஸா இருக்கு?" அப்படி சொல்லி கேட்க, வயன் இருந்துட்டு அத கவனிக்கல. அவ வந்து ஃபேஸ்ல இருக்க டியரெல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்க. ஜிமின் வந்து இப்பதான் நோட்டீஸ் பண்றாரு. ஜின்னு கிட்ட கேட்குறாரு, "எங்க சன்ன காணல?" அப்படி சொல்லி கேட்கும்போது எல்லா மெம்பர்ஸ்க்கும் பதறிடுது. பிகாஸ் ஏன்னா இப்ப சன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு தேடிக்கிட்டு இருக்க. நம்ம ஜிமின் நோட்டீஸ் பண்ணேன்னா, வயனோட மடியில சன்னு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, "சன் வா நம்ம போய் நம்ம சீட்ல உட்காரலாம்னு" சொல்லிட்டு தூக்க வரும்போது, வயன் வந்து எப்படி பிடிச்சிருப்பான்னா, ஹக் பண்ற மாரி தான் பிடிச்சிருப்பா சன்ன. ஸோ வந்து சன் வந்து கைய ரொம்ப டைட்டா புடிச்சுட்டு, வயனோட கைய புடிச்சுட்டு, "டாடி உன்னோட வரமாட்டேன். நான் மம்மியோட தான் இருப்பேன்." அப்படிங்க பிடிஎஸ் மெம்பருக்குலாம் செம்ம ஷாக்கு. ஏன் இவ வந்து இவள அம்மா கூப்பிடுறா சொல்லிட்டு, நம்ம ஜிம்மன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "ஏன் அது உன்னோட அம்மா இல்ல, வாடா போலாம்." அப்படிங்க. சன் வந்து அழ ஆரம்பிச்சுறான். "அப்பா, என் அம்மாவ நீ அம்மா இல்ல சொல்ற. போ நான் உன்ட்ட பேச மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அழுவுறானா. ஸோ நம்ம வயன் வந்துட்டு ஒரு டாக்டர் தானே. ஸோ அவனுக்கு வந்து ஏதோ இஷ்யூ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, அவ வந்து கண்ணால ஜிமினாக்கு செய்கை காட்டுறா. "பரவால்ல இருக்கட்டும்" அப்படிங்க. அ நம்ம ஜிமினும், "மேம் சாரி மேம்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ வந்து ரெஸ்பெக்ட் குடுத்து பேசுறாரு. ஸோ ஜிம்மின் வந்து ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்து பேசுறத பார்த்த மித்த மெம்பர்ஸ்லாம் ஹார்ட்ல அட்டாக்கே வந்தது. "என்னடா இது ஜிம்மினா இது?" அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ அயன வந்து சன் கிட்ட பேசிட்டே இருக்க, சன் சொல்றான், "அம்மா எனக்கு தூக்கம் வருது" அப்படி சொல்லி சொல்ல, நான் வந்து வாங்கி கேட்குறான், "நீ ஏன் என்ன அம்மான்னு கூப்பிடுற சன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அம்மானா எப்பயும் பேபியை கேர் பண்ணிப்பாங்க. என்னை இதுவரையிலும் யாரும் இப்படி என்னை எடுத்து வச்சு மடியில உட்கார வச்சு பேசினதே கிடையாது தெரியுமாம்மா. அம்மா மட்டும் தான் தன்னோட குழந்தைய மடியில தூக்கி உட்கார வச்சு பேசுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வயனோட சீக்ஸ்லேயே போய் கிஸ் பண்றானா. நான் வந்து இந்தாண்டு இப்படி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கேன். ஜிமினா சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம சுகா எழுந்திருப்பாரு. ஸோ சுகா கேட்குறாரு, "என்னடா உன் மகன் அந்த பொண்ணு கூட மட்டும் நல்லா பேசுறான். எந்த பொண்ண பார்த்தாலும் பதறி அடிச்சுட்டு நம்ம பின்னாடி வந்து ஒளியறவன், இந்த பொண்ணுகிட்ட இவ்ளோ ஓப்பனா பேசிட்டு இருக்கான். என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரி கேட்க, "எனக்கு தெரியல ஹயாங். அவன் வந்து அந்த பொண்ணோட மட்டும் எப்படி க்ளோஸ் ஆனான்னு தெரியல." அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா வந்து சுகா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஜின் இருந்துட்டு சொல்றாரு, "சரி விடுடா. அவன் எப்பவாச்சும் நார்மலாக ட்ரை பண்ணுவான்ல. விடு விடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதே இந்தாண்ட சைட் பார்த்தா நம்ம சன் சொல்றான், "மம்மி எனக்கு தூக்கம் வருது. நம்ம தூங்கலாமா?" அப்படி சொல்லி கேட்கும்பொழுது, நம்ம நிலாக்கு இப்பதான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. தூக்கத்துலேருந்து முழிக்கிறா. "என்னடா குழந்தை சவுண்டு கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா, நம்ம வயனோட மடியில சன்னு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, "ஏய் அடி பாவி மவளே இது யாருடி?" அப்படின்னு சொல்லி கேட்க, வயன் சொல்ல வரத்துக்குள்ள நிலா கேட்கிறா, "அ ஏய் ஜஸ்ட் 1/2 மணி நேரம் தான் தூங்கியிருப்ப. அதுக்குள்ள கல்யாணமாகி உனக்கு குழந்தையே பொறந்துருச்சாடி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வயன் கிட்ட கேட்க, நம்ம வயன் இருந்துட்டு நிலாவோட தலையில தட்டிட்டு, "ஏய் ஃபுல்லா கேள்றி. நீயா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ சிவுன்னா இருந்தாலும் தூங்கிட்டே இருக்காரு மனுஷன். கண்டுக்கவே இல்ல. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா,
சன் வந்துட்டு நிலாவ பார்த்தோன்னா பயந்து வந்து ஒயனோட கைய ரொம்ப டைட்டா புடிக்கிறானா. ஸோ இவளுக்கு புரியுது. இவனுக்கு வந்து பொண்ணுங்க கிட்ட அதாவது நார்மலா ஒருத்தவங்க கிட்ட அதர் மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது பயப்படுவான் போலன்னு சொல்லிட்டு, அ ஒயன் வந்து சொல்றா, "உன்ன பார்த்து இவன் பயப்படுறான்டி. என் கைய டைட்டா புடிக்கிறான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நிலாவுக்கு வந்து எதுவும் புரியல. ஸோ நம்ப பையன் சொல்றான், "ஆட்டோமேட்டிக்கா அவன் என் மடியில வந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அம்மா இந்த ஆன்டி பேட் ஆன்டி. உன்ன திட்டிட்டே இருக்காங்க. வா நம்ம டாடி பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி நம்ம சன்னு வந்து ஒயின் கிட்ட சொல்ல வயன் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஸோ நம்ம நிலா வந்து, "பேபி என்கிட்ட வரியா? உன்னோட பேர் என்னன்னு சொல்றியா?" அப்படி சொல்லிட்டு, "நான் உனக்கு வந்து சாக்லேட்ஸ் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேக்லேருந்து எடுத்து குடுக்குறாளா. ஸோ நம்ம சன் என்ன சொல்றான்னா, "சாக்லேட்ஸ் ஹெல்தி கிடையாது. டாடி சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காரு. நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி வயன் கிட்ட சொல்ல, ஸோ வயன் கேட்குறான், "ஏன் என்கிட்ட சொல்ற? அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லலாம்லடா" அப்படிங்க. "ஆஹாம்மா நான் அந்த ஆன்ட்டிட்ட பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லி நம்ம சன் வந்து ஒயின் கிட்ட சொல்றானா, ஒயின் சிரிக்கிறா. நிலாவுக்கும் சிரிப்பு வருது. ஸோ இப்படி கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. நம்ம சன் சொல்றான், "எனக்கு தூக்கம் வருது மம்மி, தூங்கலாம்." "சரி தூங்கு என் மேல சாஞ்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு, "இல்ல எனக்கு டாடி வேணும்" அப்படின்னு சொல்லி அவன் அழுவ ஸ்டார்ட் பண்றான். மம்மி எனக்கு டாடி வேணும். சரி டாடி கிட்ட போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் குடுக்குறாங்க. சன்ன வந்து ஜிமின் கிட்ட கொண்டு போய் வாங்கி குடுக்குறாங்க. ஸோ நம்ம சன் என்ன பண்றான், "இல்ல, இல்ல, இல்ல நான் 2 பேரோடயும் சேர்ந்து தான் தூங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ராவடி பண்ண, நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல வயனுக்கு. சரி ஓகே. நான் வந்து நான் போய் என்னோட சீட்ல உட்காரேன்னு சொல்லிட்டு வயன் போயிடுறா. ஸோ ஜிம்மின் கிட்ட சன் கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்கான். என்ன நெனச்சான்னு தெரியல. டாடி நம்ம போய் மம்மி கிட்டயே உட்காந்துப்போம் டாடி ப்ளீஸ் டாடி என்னுடைய என்னுடைய மோச்சி டாடி இல்ல ப்ளீஸ் டாடி அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சறான். பக்கத்துல இருக்க டயாங் வந்துட்டு, "டேய் என்னடா அவன் உன்ட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. உன்ன டாடி டாடி கூப்பிட்டுட்டு இருக்கான். பார்க்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கடா. இந்த பொண்ணு ஏதாச்சும் நினச்சுக்க போகுதுடா" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஜிம்மில வந்துட்டு எனக்கு அது புரியலடா. அவ வேணும்னு கேட்டுட்டே இருக்கா. என்னால என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம சன் வந்து கத்தி அழ ஆரம்பிச்சுறான். சவுண்ட் வந்து கொஞ்சம் வெளிய வர மாரி அழ ஆரம்பிக்கும்போது, அவனுக்கு ஒரு மாரி ஹர்ட்டடா இருக்கு. என்னடா சவுண்டுன்னு திரும்பி பார்க்குறான். ஸோ பார்த்தா நம்ப சன் வந்து அலறத பார்க்குறா. ஸோ நம்ம வாயின் இருந்துட்டு ஜிம்மின கூப்பிடுறேன். "எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். ஸோ நம்ம ஜிம்மின திரும்பி பார்க்குறாரு. "ஸோ நீங்க வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட் போய் உங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்காந்துக்குவா. ஸோ அவன் நான் வேணும்னு அலறான்ல. எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு" அப்படிங்க. ஸோ நம்ம ஜிம்மினும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "ஓகே நான் அங்க வந்து உட்காரேன்னு" சொல்றேன். ஸோ நம்ம "வாய் நிலா பக்கம் திரும்பி நீ அங்க போய் உட்காரியா நிலா" அப்படிங்க. "ஓகே இது வந்து பேபி கோஸ்ல தானே பரவாயில்ல நான் போய் உட்காரேன்" அப்படின்னு சொல்லி நிலா வந்து ஷிவ்வ தட்டி எழுப்பி கூட்டிட்டு போறா. "டேய் வந்து தொலடா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ தட்டி எழுப்பி கூப்பிட்டா, அந்த மனுஷனுக்கு இன்னும் தூக்கம் கலையல. அதனால தூக்க கலக்கத்திலே எந்திரிச்சு போய் வேற சீட்ல உட்காந்துக்கிறாரு. ஸோ நம்ம சன்னும், ஜிமினும் வராங்களா. ஸோ ஜிமினா போய் விண்டோ சீட்ல உட்காரேன். ஸோ நம்ம சன் வந்துட்டு சென்டர் சீட்ல உட்கார வைக்க போறாரா ஜிமினா. "நோ, நோ, நோ நான் மம்மி கையில தான் உட்காந்துப்பேன். மம்மி மேல தான் மம்மி மடியில தான் உட்காந்துப்பேன்" அப்படி சொல்லிட்டு, "மம்மி லேப்ல தான் உட்காந்துப்பேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஜிமினா ஓகேன்னு சொல்லிட்டு லேப்ல உட்கார வச்சுட்டு அவர் ஜன்னல் சீட்டுக்கு போக, நம்ம சன் கைய பிடிச்சிட்டு, "நோ, நோ டாட், நோ, நோ டாட் நீங்க இந்த சீட்ல உட்காருங்க, இந்த சீட்ல உட்காருங்க" அப்படி சொல்லிட்டு நம்ம சன்னு சொல்ல, நம்ம ஜெமினாவும் என்னடா பண்றதுன்னு தலையிழுத்தேன்னு உட்காராரு. ஸோ வயன் வந்து என்ன பண்றான்னா, தூக்கம் வரலங்கிறதுக்கோசரம் ஹெட்பாட்ல சாங் போட்டு கேட்டுட்டு இருக்காளாம். ஸோ வந்து நம்ம சன் வந்து கொஞ்ச நேரம் கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு, "அ மம்மி என்ன பண்ற? காதுல என்ன போட்டிருக்க?" அப்படி சொல்லி கேட்குறானா. அதுக்கு வயன் இருந்துட்டு, "சாங்ஸ் கேட்குறேன் சன். எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வரல. ஸோ தூக்கம் வரதுக்கோசரம் சாங்ஸ் கேட்குறேன்" அப்படின்னு. அப்படிங்க நம்ம சன் வந்துட்டு, "ஓகே மம்மி" அப்படிங்க. "நீயும் கேட்குறியா சன்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயின் கேட்குறாளா. ஸோ நம்ம சன் இருந்துட்டு, "ம், ம்" அப்படின்னு சொல்லி தலையாட்டும் பொழுது, நம்ம வாயினா என்ன பண்றா, தன்னோட காதுல இருக்க ஒரு ஹெட்பாட் எடுத்து நம்ம சன்னோட காதுல போட, ஸோ சன் வந்து சாங் கேட்டே தூங்குறான். ஸோ வாயினும் வந்து கொஞ்ச நேரத்துல அந்த சாங் கேட்டு தூங்கிட்டு ஜிமினாவோட ஷோல்டர்ல சாஞ்சறா. ஜிமினா வந்துட்டு, ஓகே அந்த பொண்ணுக்கு தூக்க கலக்கம். நம்ம தள்ளி விட்டா தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டு அவரும் தூங்கிடுறாரு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, 3 பேருமே தூங்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹெட்பாட் வந்து சன்னோட காதுலேருந்து கீழ விழுந்துருது. ஸோ என்னோட காதுல மட்டும் தான் போட்டிருக்கு. ஸோ இப்படியே அவங்க நான் 3 பேரும் அழகா ஒரு கியூட் ஃபேமிலி மாரி தூங்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து கொரியா கிட்ட போயாச்சு. ஸோ பஸ் மாரி சொல்றேன்னு நெனச்சிராதீங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ட வந்தாச்சு. ஸோ எப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஃப்ளைட் வந்து இதாக போது.
ஸோ கொரியா போயிட போகுது ஓகேவா. ஸோ வந்து நம்ம ஜிம்மின் ஜிம்மின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு நல்லா. ஜிம்மின் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜங்குக் சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிக்கும் போது தெரியாம அவர் வந்து இந்தாண்ட சைட் பார்க்கும்போது இவங்க கியூட்டா தூங்கிட்டு இருக்காரா. தூங்கிட்டு இருக்கிறது இவங்க 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, வயன் வந்து ஜிமினாவோட ஷோல்டர்ல சாஞ்சிருக்க மாரியும், ஜிமினாவோட ஹெட் வந்து வயனோட ஹெட் மேல சாஞ்சிருக்க மாரியும், சன் வந்து வயனுடைய செஸ்ட் மேல சாஞ்சிருக்க மாதிரியும் இருக்கும். ஒரு கியூட் ஃபேமிலி மாரி இருக்கும். அத பார்க்க பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கியூட்டா தெரியறதுக்கு நம்ம ஜங்குக்கா தன்னோட வேலைத்தனத்த காட்டுறாரு. தன்னோட கேமரா எடுத்துட்டு வந்துருப்பாரு. ஸோ இவங்க வந்து ஃபேமிலி பிக் எடுக்குறாரு. ஸோ ஃபேமிலி பிக் எடுத்து வச்சுக்க, ஸோ ஃப்ளாஷ் ஆற சவுண்ட் கேட்டு நம்ம சன் எந்திரிச்சுக்கிறான். ஸோ ஃப்ளாஷ் ஆற சவுண்ட் கேட்டு நம்ம சன் முழிச்சு பார்க்குறான். ஸோ இன்னும் ஜிமின் அண்ட் வயன் வந்து முழிக்கல. ஸோ நம்ம சன் சொல்கிறான் சைக்கிளே சவுண்ட் கம்மியாக, "சங்குக் அங்கிள் என்ன தூக்கிக்கோங்க, நம்ம அப்பா அம்மா மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுக்கலாம்" அப்படி சொல்லி சொல்கிறான்னா. ஸோ நம்ம சங்குக்கும் வயனோட கையை மெதுவாக நகர்த்தி விட்டுட்டு நம்ம சன்னை தூக்கிக்கிறாரு. நம்ம வயன் என்ன பண்ணுறா, கையில் இருக்க குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு குழந்தை அதாவது கையில் ஒன்று தான் டைட்டாக தானே பிடிச்சிட்டு இருந்துப்பா, பேபி படுத்திருக்கான்னு சொல்லிட்டு டைட்டாக தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ கையில் இருக்கிறத காணோன்னு நினச்சிட்டு தூக்க கலக்கத்துலேயே போய் ஜிமினாவோட கையை பிடிக்கிறாங்க. ஜிமினாக்கு ஒரு மாதிரி ஆயா அவர் என்ன பண்ணுறாருன்னா கையை எடுத்துறேன். ஸோ வைனோட ஷோல்டரில் எப்படி சொல்கிறது கை போட்டுறாரா. ஸோ அதை பார்க்க ஒரு ஹக் மாதிரியே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு வலிச்சு வலிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. போன ஜங்குக்கா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு டயம் போன ஜங்குக்கா வரலன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. பார்த்தா இவன் இந்த ரகலை பண்ணிட்டு இருக்கான். இவன் ரகலை பண்ணுறதை பார்த்துட்டு டயம் மித்த எல்லா பர்சனையும் கூப்பிடுறாங்க. OT5 மெம்பர்ஸையும் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த சாரி OT4 மெம்பர்ஸையும் கூப்பிடுறாங்க. ஸோ மித்த மெம்பர்ஸும் வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நிலா வந்துட்டு டயாங் பக்கத்தில் நிற்கிறாரா. டயாங் வந்து நிலாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிலா வந்து வயன் அண்ட் ஜிமினாவை தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வயன் வந்துட்டு சினுங்குறா. தூக்கத்துலேருந்து எழுந்திருக்க ஒரு சிலர் சினுங்குவாங்கல்ல, அது மாதிரி சினுங்குறாங்க. ஸோ இவ சினுங்கிறதுல ஜிமின் முழிச்சுக்கிறாரு. முழிச்சு பார்த்தா இவங்கெல்லாம் சுற்றி நிற்கிறாங்களா. ஸோ கேமரா வந்து ஜங்குக்கா பின்னால் மறைச்சிட்றாரு. ஸோ நம்ம ஜமீனா முழிச்ச 2 செகண்ட்ல வயனை முழிச்சிட்றா. சுற்றி இத்தனை பேர் நிற்கிறத பார்த்துட்டு வயன் என்னாச்சு ஏதாச்சு இத்தனை பேர் இங்கே சுற்றி நின்றுட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு முழிச்சிட்டு இருக்க. இவங்கெல்லாம் இப்படி இங்கே வந்து கலவரமாக பேசிட்டு இருக்க. நம்ம தேவ் அந்தாண்ட போய் படுத்தாருல, மனுஷன் தூக்க கிளஞ்சி இப்போதான் எந்திரிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு தேவ் சாரி ஷிவ் 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 அந்தாண்ட போய் படுத்தாருல. ஸோ மனுஷன் தூக்க கலைஞ்சு இப்போதான் வந்துட்டு எந்திரிக்கிறாரு. கும்பகர்ணனுக்கு தம்பியாக இருப்பார் போல், நல்லா தூங்குறாரு. ஸோ நம்ம தேவி எந்திரிச்சு வந்தோம். நம்ம அங்கெல்லாம் உட்காந்தோம், இங்கே வந்தோம், இங்கே எங்கே வயனு நிலாவெல்லாம் காணும், ஏன்னா பசங்களோட நின்றுட்டு இருக்காளுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பக்கத்தில் வந்துட்டு, "ஏன் நிலா யார் இவனுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனாக கத்துறாரா. நிலா இருந்துட்டு தலையை தட்டி கத்தாத, ராத்திரி ஃபுல்லாக தூங்குனல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஆக்சுவலி இன்னும் வந்து ஜிமினா ஷோல்டர்லேருந்து கை எடுக்கல, வயனோட ஷோல்டர்லேருந்து. ஷிவுக்கு இதை பார்க்க பார்க்க ஆத்திரம் வருது. வேகமாக வந்து ஜிமினாவோட கையை எடுத்து விட்டுட்டு வயனை வேகமாக தம் பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிறாரு. உண்மையை சொல்ல போனால் இன்னும் வந்து அந்த வெட்டிங் காஸ்டியூம்லேயே தான் இருக்கா வயன். பட்டு சாரி, அந்த ஜுவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கா, லைட் மேக்கப். ஸோ அப்படி தான் இருக்காளா. ஸோ வேகமாக பட்டுன்னு பிடிச்சி தம் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜிமினாவை பார்த்து, என்ன நினச்சிட்டு இருக்க, யார்கிட்ட என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்த மேனஸ் கிடையாது, உனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கலையா அப்படி இப்படின்னு கத்த. நம்ம சன் வந்து ஜிமினா ஜங்குக்கா கையில் இருந்திருப்பார்ல. ஸோ ஜங்குக்காவோட காலர் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான், பயப்படுறாங்கிற விஷயம் வயனும் நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக் வந்து சன்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்லியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பாவும் அங்கிளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம வயன் வந்துட்டு அவன் வயன் கிட்ட போகிற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஸோ நம்புறான் அவன் ஜங்குக் கிட்டேருந்து வயன் கிட்ட போக. ஸோ வயனும் பேபியை கையில் வாங்கி, ஓகே மம்மி தான் கூட இருக்கேன், கவலைப்படாத, ஸோ நீ பயப்படாது, இது என்னோட ஃப்ரெண்ட் அங்கிள் ஷிவ் அப்படின்னு சொல்ல, ஷிவுக்கு ஒன்றும் புரியல. அங்கிளா அம்மாவா, எப்படி இந்த கதையில மச்சு எங்க கூட வரைய படிச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க. நம்ம நிலா வந்து கண்ட்ரோல் பண்றா கையை பிடிச்சிட்டு, அமைதியாக இருடா அப்படிங்க. ஸோ நிலா வந்து ஷிவோட கையை பிடிக்கிறத பார்த்துட்டாங்க. அவங்க செம்ம காண்டாவது, இன்னும் இந்த பொண்ணு அந்த பையனோட கையை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. ஸோ சன் கொஞ்ச நேரம் வாங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ வந்து கம்ஃபர்ட் ஆனாலும், சரிடா நீ டேடி கிட்ட போ, டேடி சொல்ற பேச்செல்லாம் கேளு, மம்மி உங்ககிட்ட சீக்கிரம் வந்துடுறேன் ஓகேவா, டேடி சாப்பிட சொல்லும் போதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றணும். ஸோ
ஸ்கூலுக்கு ஒழுங்கா போணும், ஒழுங்கா படிக்கணும். ஓகேவா? மம்மி வந்து நீ நல்ல பையனா இருக்க, குட் பாயா இருக்கன்னு தெரிஞ்சா உன்கிட்ட வந்துருவேன். அது வந்து மம்மி உன்கிட்ட வரமாட்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வான்னு சொல்லிட்டாளா. சரி ஓகே மம்மி நான் குட் பாயா இருக்கேன். சீக்கிரம் என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்னு சொல்லிட்டு ஜிமினாவோட போறான். ஸோ எல்லாரும் ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்குறாங்க. அதாவது இப்போ ஏர்போர்ட்குள்ளே இருக்காங்க. இதோட ஸ்டோரி முடிச்சுப்போம். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்க. ஸோ நான் ஏதாச்சும் வளரி இருப்பேன் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் ஷிவ் இடத்துல தேவன் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால ஓகேவா. ஸோ ஐம் சாரி. ஸோ இனிமேல் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்லா சொல்லியிருக்கேனா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சவரையும் நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹர்ட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்படியே இருந்தால் ஓகேவா, மைல்டாகவே இருந்தால் ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகேவாடா, பாய்டா, டேக் கேர். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். சரியா, பாய்.